அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களுடைய மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்த பெரியான கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கவனமாகவே இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதகர் பாஸ்டர் எஸ் ருக்குமணி அம்மா, உங்கள் சொன்ன பாஸ்டர் சார்ல்ஸ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சபையார் அனைவருக்கும் கர்த்தர் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, அந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ரெகோபியா ஜெப கூட ஊழியர்கள் நாள் சார்பாக தகப்பனே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில பங்கு பெறும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களோடு பேசுங்க. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. யார் யாருக்கு என்னென்ன காரியங்களை நீர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறீரோ அதன் மூலம் நீர் பேச வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த தினத்துல ஆராதனை வேலையில எத்தனை பேர் இடத்துல கர்த்தர் பேசினார்? ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி இருப்பாரா? ஆதரவா இருப்பாரு. அந்த எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை, கண்ணீர் விட வேண்டியதில்லை. அவர் நம்மை ஆதரித்து பராமரித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளை கூட பாத்தீங்கன்னா சங்கீதத்துல வாசித்ததுல கடைசி 2 வசனங்கள் கர்த்தர் என்ன வார்த்தை என்ன பேசும்படி ஏவினாரோ அந்த வார்த்தைகளுக்கு அழகாக அது பொருந்தி வருகிறபடினால அந்த 2 வசனங்களை நம்ம வாசித்து நம்ம செய்திகளாக நம்ம கடந்து செல்வோம். சங்கீதம் 139 கடைசி 2 வசனம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்குல்ல. நம்ம இந்த தேசத்துல குற்றம் ஏதாவது தப்பு குற்றம்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு ஜட்ஜு முன்னாடி நிக்க வைப்பாங்க. ஜட்ஜு முன்னாடி நிக்க வந்தோன்னா வக்கீல் என்ன பண்ணுவாங்க, கிராஸ் கொஸ்டின்லாம் பண்ணி நீ அது பண்ணியா இது பண்ணியா அப்படின்னு சொல்லி நியாயம் இருப்பாங்க இல்லையா. அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ஜபம் ஒரு பயங்கரமான ஒரு ஜபம். இந்த ஜபம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? தேவனே என்னை ஆராய்ந்து பார்க்கணும். யாரும் உலகத்துல இருக்கிற வக்கீல் ஆராய்ந்து பார்த்து கிராஸ் கொஸ்டின் கேட்க வேண்டியதில்லை. யார்கிட்ட நம்ம சொல்றோம்? தேவன்கிட்ட சொல்றோம். தேவனே என்னை ஆராய்ந்து பார்க்கணும். அவருக்கு மறைவான காரியங்கள் இந்த உலகத்துல ஏதாவது உண்டா? இல்ல. ஆனா நம்ம சொல்லணும். நம்ம அப்ப நம்ம எவ்வளவு தூரம் பரிசுத்தமாக நம்ம வாழ வேண்டும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவனே என்னை ஆராய்ந்து பார்க்கணும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இருதயம் தான் என்னது? திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கு. அப்ப நம்ம இருதயத்தை நம்ம தேவனுக்கு நம்ம மறைச்சிடலாம். பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லலாம், நம்ம நல்ல மாதிரி நடிச்சிடலாம். தேவனிடத்தில் நடிக்க முடியுமா? முடியவே முடியாதுல்ல. அப்ப தேவனிடத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதே போல சிந்தனை. நம்ம மைண்டு மாதிரி உலகத்துல கம்ப்யூட்டர் எதுவுமே கிடையாது. கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க என்னன்னோ, அப்படியே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மைண்டு மாதிரி டக்குன்னு மாறுற விஷயம், சிந்திக்கிற விஷயம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுல்ல. இந்த இடத்துல பத்தி அப்படின்னு சொல்ற இந்த இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்டதான மைண்ட், நம்ம சிந்தனை இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். அப்படி நம்ம கர்த்தர் இடத்தை ஏமாற்ற முடியுமா? அநேக நேரங்களில் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய விசுவாச பிள்ளைகள் நம்ம செய்கிற ஒரு காரியம் பதைத்து போய் ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டம் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவோம்? பதைத்து போய் என்ன பண்ணிடுறோம்? நம்ம வாக்கு கொடுத்துறோம். விசப்பா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை வந்தா நானு உபவாசம் இருந்து ஜபிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், உன்னுடைய ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னு நிறைய இது டக்குன்னு நம்ம பண்ணிடுறோம், நம்ம சொல்லிடுறோம். ஆனா நம்ம அந்த காரியத்துல இருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாரு, விடுதலை கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம செய்யறோமா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்க்கிறோம் இல்லையா. நம்முடைய காரியங்கள்ல நம்ம ஒழுங்காக காணப்பட வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, இது ஒரு அருமையான காரியம் இல்லையா. அநேக நேரங்களில் சொல்ல வீட்டுல கூட
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சொல்லலாம், பிள்ளைங்க பெற்றோர்களுக்குள்ள சொல்லலாம். ஏன் எப்ப பாரு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, எப்ப பாரு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற காரியங்கள் உண்டு இருக்குல்ல. ஆனா நம்ம கர்த்தர் இடத்துல கேட்கிற காரியம், கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியம் ஏதாவது இருக்கிறதா, கர்த்தர் செய்ய சொன்ன காரியத்தை நம்ம செய்யாம ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கர்த்தர் இடத்துல வேண்டுகிற காரியங்களே அப்படி நம்ம அனுதினமும் நம்ம செய்ய 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 என்ன நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும், கர்த்தருக்கு பிடித்தமுள்ள காரியம் உண்டாகும். கடைசியா சொல்லப்பட்டிருக்க பார்த்து, நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லப்பட்ட நித்திய வழி நமக்கு எது? பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்கிறதான வழி, பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதான வழி அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்ல. அதை குறித்து தான் நம்ம இந்த நாள்ல கொஞ்சம் அதிகமாக தியானிக்க போகிறோம். இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம நேராக செப்பனியா எழுதின புஸ்தகத்துக்கு நேராக எடுத்து செல்வோம். செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 1089வது பக்கம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். நம்ம நித்திய வழி நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள நம்ம பிரயாசப்படும் பொழுது இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல நமக்கு எதிராக போராட்டம் செய்யறவங்க, நமக்கு எதிராக காரியங்களை செய்யறவங்க அநேகர் உண்டு இல்லையா? அதன் மத்தியிலே கர்த்தர் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பாய். போராட்டங்கள் இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதன் ஊடாய் நம்ம என்ன பண்றோம்? கடந்து வந்திருக்கோம். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லிருக்கல. கர்த்தர் 2 நாள்ல இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று நம்மோடு பேசுகிறார். இந்த இடத்துல 3 காரியங்கள் இந்த வசனத்துல இருக்கிறது. நம்ம அதை கொஞ்சம் நம்ம வேகமாக தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஆக்கினை என்றால் என்ன? நீங்க நான் கேள்வி கேட்ப நீங்க பதில் சொல்லணும், சரியா? ஆக்கினை என்றால் சொல்லட்டும், தப்பு ரைட்டே கிடையாது, சொல்லட்டும். ஆக்கினை என்றால் என்ன? கோபம். அது கோபம் கொஞ்சம் சம்மந்தம் இருக்கு. எப்படி கோபம் அப்படின்னு சொல்லுங்க. ஆக்கினை என்றால் சரி சரி நான் சொல்றேன். ஆக்கினை என்றது ஒரு நியாய தீர்ப்பு மாதிரியான ஒரு காரியம் இல்லையா? ஒரு செய்த தவறுக்கு தண்டனை பெறுகிறது தான் ஆக்கினை. நம்ம சொல்றோம்ல, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் ஆக்கினை, தீர்ப்பு அப்படின்னு சொல்லுது. அப்போ கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றினார் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ என்னுடைய ஆக்கினையை அவர் அகற்றி இருக்கிறார், இனி தீங்கை காணாது. அப்போ ஆக்கினை என்ன? நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், என் தப்பை அவர் நீக்கிறதுக்கு யோசிக்கணும் இல்லையா? அப்போ இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் அனைவரும் என்ன பண்ணிருக்காங்களே, பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம் என்று சொல்லி வேதாவசனம் சொல்லுகிறது இல்லையா? வழி தப்பி போனோம் என்று சொல்லி இருக்கிற 1 யோவான் 1:10 எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் வழி தப்பி போனோம் என்று சொல்லி. கர்த்தராகிய தேவன் நம்ம எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ, எந்த நோக்கத்துக்காக நம்ம உருவாக்கினாரோ, எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ, அந்த வழியை விட்டு நம்ம அகன்று போனபடினால எல்லாரும் என்ன சொல்லி பண்ணோம்? பாவத்திற்குள்ளாக விழுந்து போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதற்காக தான் நோவாவின் காலத்துல என்ன பண்ணாரு? எல்லாரையும் ஜலத்தினாலே அடித்துப்பட்டார். அது ஒரு ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது இன்னுமாக மனிதர்கள் திரும்ப 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 பாவம் செய்து கொண்டிருந்ததுனால பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாராம்? நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதுக்காக அனுப்பினார்? நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக, அக்கிரமங்களை நீக்கும்படியாக, மீறுதல்களை நீக்கும்படியாக அவர் வந்தார். நம்முடைய பாவத்தின் ஆக்கினை என்றால் என்ன? நமக்கு பாவம் செஞ்சிருக்கோம், பாவத்துக்கு தண்டனை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிற பாவத்தின் சம்பளம் மரணம்.
அந்த மரணத்தின் பிடியிலிருந்து, சத்ருவானுடைய பிடியிலிருந்து நம்மை நீக்கும்படியாக அவர் என்ன பண்ணாராம்? கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஒரு முதல்ல ஒரு ஆக்கினை தீப்பிலிருந்து அவர் நம்மை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நம்ம கிட்ட காணப்படுதா? இந்த ஒரு கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்துட்டார். அந்த விடுதலையை நம்ம சுதந்திரித்து கொண்டு இருக்கிறோமா, தக்க வச்சு கொண்டு இருக்கிறோமா? இல்லையா? இந்த உலகத்துல தான் ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் கண்டினியூஸா ஓடுவாங்க, அடுத்த வருஷம் ஓடுவாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? புதுசா வரவங்க அந்த 100 மீட்டர்ஸ் ரேஸை வின் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல இந்த பாவத்துல இருந்து விடுதலை படுகிறது, பாவ அறிக்கையை செய்து அனுதினமும் அவருடைய கத்திரிடத்துல ஒப்புரவாகிற காரியத்துல என்ன பண்றோம்? காம்ப்ரமைஸே கிடையாது. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், நாளைக்கு விட்டுட்டேன், அதுக்கு அடுத்த நாள் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிடையாது. அனுதினமும் நம்ம ஜெபிக்கணும், அனுதினமும் நம்ம பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அவரிடத்துல கிட்டி சேர்க்கிறவர்களாக வேதாந்தம் சொல்லப்படுகிற பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா? அப்போ வேதாந்தத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 யோவான் 1:7 அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆவது வசனத்தை பாத்தீங்கன்னா 1 யோவான் 1ல இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறதாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி, பாவம்னா என்ன? நமக்கு அது ஒரு பிரச்சனையா தான். நான் கரெக்டா தானே செய்யறேன், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அப்போ இதுதான் ஒரு கேள்விக்குறி. இதை நம்ம ஆராய்ந்து அறிந்து கொண்டோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா பலப்பட முடியும் இல்லையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம். பொய் சொல்றது பாவமா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாவம். சரி. கோவப்படுறது பாவமா இல்லையா? எரிச்சல் படுறது பாவமா? சரி. முறுமுறுக்கிறது பாவம். சரி. திருடுறது பாவம். ஒரு 5-6 ஐட்டம் சொல்லிட்டாங்க ஐயா. சரி, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதான்னு பாருங்க. வீட்டுல போனதுக்கு அப்புறம் பாவம் செய்யக்கூடாது. நான் பாவமே செய்யலையே, இப்பதான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், இப்பதான் ஜபிச்சிருக்கேன், பாவமே செய்யலையே அப்படி கிடையாது. வீட்டுல போனோன்னு பிளேட்ல சாம்பார் இல்லையா, என்ன சாம்பார், உப்பு இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. கோவப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. அப்படி கோபம் எரிச்சல் வந்ததுன்னா அது பேர் என்னது? பாவம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பாவம் செஞ்சுக்கல. நம்ம அநேக நேரத்துல என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். ஒரு குடிக்கிற காரியம், சிகரெட் பிடிக்கிற காரியம், உலகத்துக்கு பிரகாரமாக கொலை குற்றம் செய்யறது, பெரிய ஒரு திருட்டு காரியம் செய்யறது, இதுதான் பாவம். நான் அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துட்டேன், நான் ஜெபிக்கிறேன், நான் தினமும் ஆராதனை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற சிறு சிறு காரியங்கள்ல நம்ம விலகி தவறி விடுகிறோம் இல்லையா? இதுதான் பாவம். இதை நம்ம உணர்ந்து செய்ய வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நாம இந்த காரியத்துல நம்ம கருத்தோடு பாதுகாத்துக் கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்வார். அதுதான் ஆக்கினைகளை அகற்றுகிற காரியம் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிற வேண்டும். அடுத்தபடியாக நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல 2வது பகுதி, உன் சத்துருக்களை விளக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? சத்துருக்கள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்க முடியாது இல்லையா? போட்டி, பொறாமைகள், எரிச்சல்கள் அப்படின்னு சொல்லி அநேகர் ஒருவருக்கு ஒருவர் எதிராக இந்த உலகத்திலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிற சத்ரு யார் என்று சொல்லி பார்த்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறதான பிசாசான சத்ருவை குறித்து இருக்கிறது. உலக பிரகாரமாக நம்ம யாரையுமே நம்ம சத்ருவாக சொல்லக்கூடாது. ஏன் சொல்லுங்க? இப்ப சார்ல்ஸ் ஐயா எங்க வீட்டு பக்கத்துல இருக்காரு. சார்ல்ஸ் ஐயாவும் நானும் பக்கத்து வீட்டுல இருக்கோம். ஏதோ சண்டை வந்துடுச்சு, நம்ம என்ன சொல்றோம்? என்ன சத்ரு, ஒரே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை குறை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அப்படி ஒரு சத்ரு நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா இயேசுப்பா என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒருவேளை அடுத்த மனிதர் மன்னிக்காம இருக்கலாம், நாம அவர்களுக்கு மன்னித்து அவர்கள் மேல அன்பு செலுத்துகிறவர்களாக. அப்ப உலக பிரகாரமாக நமக்கு சத்ரு கிடையவே கிடையாது. இந்த சத்ரு யார் அப்படின்னு சொன்னா பிசாசானவன். யார் இந்த பிசாசானவன்? இந்த தேவனுடைய சன்னிதானத்தில் ஆராதனை செய்து கொண்டு இந்த லூசிபர் என்ற தேவதூதன் என்ன பண்றான்? அங்க தேவனுக்கு நிகராக தன்னை உயர்த்தினபடினால, பெருமை பாராட்டினபடினால என்ன பண்ணாங்க? அந்த தேவதூதனை கீழே தள்ளி விட்டார். அதுதான் சர்ப்பமாக, வலு சர்ப்பமாக பிசாசானவன் அந்த இடத்துல
இந்த உலகத்திலே அநேகரை ஏமாற்றிக் கொண்டு, அநேகரை பழி வாங்கி கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கோம். சத்ரு யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா, நம்மை முன்னேற விடாதபடி, நம்முடைய இலக்கை அடையாதபடி தடை செய்கிறவங்க தான் சத்ரு. இல்லையா? இந்த உலகத்துல கூட போட்டி பொறாமைகள், நான் சத்ருன்ற வார்த்தை யூஸ் பண்ணல, எதிரின்ற வார்த்தை யூஸ் பண்ணல, ஆனா போட்டி நிறைந்த உலகம். இல்லையா? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுன்றது ஒரு போட்டி. வேலை செய்யற இடங்கள்ல யார் முதன்மையாக நல்ல வேலை செய்யறத போட்டி. இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடி நமக்கு எதிராக வருகிறவங்க தான் சத்ரு. நம்முடைய இலக்கு என்ன? ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்முடைய இலக்கு என்ன? நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்தை குறித்து. நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாதபடி எதெல்லாம் நம்மளுக்கு தடையா இருக்கோ அதெல்லாம் நம்முடைய சத்ரு. அல்லேலூயா. இததான் என்ன பண்ணிருக்காராம்? சத்ருக்களை விலக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்ருவை எப்படி விலக்கி இருக்காராம்? கல்வாரி சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கி ஜெயத்தை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அப்போ இந்த சத்ரு யாரு அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய சிந்தனையிலே காணப்படுகிறதான அசுத்த ஆவி, நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிர்மறையான எண்ணங்கள். நம்முடைய ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது எதிர்மறையான எண்ணங்கள் வருகிறது தான் அசுத்த கிரியைகள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஒரு சமாதானம் இல்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக காணப்பட்டால் அது அசுத்த காரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு காரியத்தை ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம முதலே சொன்னல, சத்ரு யார் அப்படின்னா அந்த தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தள்ளப்பட்டவன். நம்ம யாரு? அதே இதுல கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. நம்ம யாரு? அவருடைய சன்னிதானத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. தள்ளப்பட்டவங்க பெரியவங்களா, அழைக்கப்பட்டவங்க பெரியவங்களா? சத்தமா சொல்லுங்க. நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்ப ஏன் சத்ரு பார்த்து பயப்படுறீங்க? பயப்படவே கூடாது. இல்லையா? பயப்படவே கூடாது. சத்ரு வீழ்த்தப்பட்டவன், கீழே தள்ளப்பட்டவன். நம்ம அழைக்கப்பட்டோம். அவருடைய சன்னிதானத்துல இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம யார் அப்படின்னு சொல்லி நம்மள யோசித்து பார்க்கணும். இல்லையா? நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லூக்கா 10:19 வசனத்துல பாத்தீங்கன்னா, சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதாகமத்தில். அப்போ இதை விசுவாசிக்க வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள், போராட்டங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்முடைய விசுவாச குறைச்சல் தான். இல்லையா? பேதுரு இயேசுவா கூடயே இருந்தாப்புல ஊழியத்துல ரொம்ப முக்கியமான காரியங்கள்லாம் பண்ணாரு. ஆனா அந்த கடல் மேல நடந்து வரும்போது இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாரு? தைரியமாக அந்த கடல் மேல நடந்து போனாரு. சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து திடீர்னு காற்றையும் கடலையும் பார்த்தோன்னு என்னாச்சு? பயம் வந்து என்ன பண்ணாரு? அமிழ்ந்து போற சூழ்நிலையில அப்ப இயேசப்ப சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? அற்ப விசுவாசி. நம்ம அற்ப விசுவாசியா இருக்கிறோமா, நல்ல தைரியமான விசுவாசியாக காணப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருந்தால் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நான் பிரயோஜனப்படுத்துவேன், சத்ரு என்னை மேற்கொள்ள மாட்டான் என்று சொல்லி அனுதினமும் நம்ம அதை அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம வாயினால எதை அறிக்கை செய்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எபேசியர் 4:27 சொல்லப்பட்டிருக்கிறது, சத்ருவானவனுக்கு, பிசாசானவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அநேக நேரங்களில நம்ம பண்ற பிரச்சனை என்ன? தேவையில்லாத காரியங்களை சிந்தித்து கொண்டு, தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு, அந்த பிசாசம் நம்ம எங்க குடும்பத்துக்கு எதிராக வந்துட்டான், எங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டான். ஆனா நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கோம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்போ சத்ருவானன் எப்பதான் வந்தாலும் அதை ஜெயம் கொடுக்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சத்ருவானவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டு, அப்படி நம்ம எதிர்த்து நிற்கும் போது சத்ருவானவன் என்ன பண்ணுவான்? ஓடி போவான் என்று சொல்லி வேதாகமத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம சத்ருவை எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? பலன் வேணும்ல. ரோட்ல போகும்போது, பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க, இல்லைன்னா கீழே விழுந்தா தலையில அடிபடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இல்ல நான் ஹெல்மெட் போடாம தான் போவேன் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்த மாதிரி தலையில அடிபட்டதுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதுக்குதான் வேதாகமத்துல கர்த்தர் நமக்கு இன்னொரு முக்கியமான காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சொல்ல வேண்டியது, நம்மளுக்கு கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் எதுவுமே ஏதோ கடமைக்கு அப்படி சொல்லிட்டு போறது கிடையாது. ஒவ்வொன்றத்துக்கும் வேதாகமத்துல ஒரு ஒரு நல்ல காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள், இடங்கூடாதீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்போ எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும்? சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்துக் கொள்கிறவர்களாக காணப்படும். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1-17 வரை உள்ள வசனங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-17 சத்தியம், நீதி, விசுவாசம், தேவ வசனம் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்படும். இதுலதான் நம்ம உறுதியாக இருக்கிறோமா? சத்துருவை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா நீங்க ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, ஆவியில அனலா இருக்கிறீங்களா, ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா ஹெல்மெட் போடாம போய் கீழே விழுந்தோம்னா மண்டையில அடிபடதான் செய்யும். அதுக்கப்புறமா பாஸ்டர் வாங்க பாஸ்டர் ஜோமனுக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்னா கர்த்தர் கிருபையா இறங்குவார். கர்த்தர் இறங்காம இருக்க மாட்டார், வந்து உதவி செய்வார். ஆனா நமக்கு என்று சில காரியங்களை அவர் வரைமுறை கொடுத்திருக்கிறார். இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ப நாம கையாளுகிறவர்களாக நம்ம காணும்படியாக அழைக்கப்படுகிறோம். 2 காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? முதலாவதாக உன் ஆக்கினைகளை அகற்றினார். அது பாவத்தை குறிக்கிறது. பாவத்தை அவர் எடுத்து போட்டார். ஆனால் இன்றைய தினத்தில் நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? பாவம் செய்து கொண்டிருந்தால் என்ன பாவம் என்று அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அதை அறிக்கை செய்து விட்டுடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக சத்ருக்களை விலக்கி விட்டார். அந்த கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி சத்ருவை அவர் ஜெயம் எடுத்துட்டார். ஆனா அந்த நசுக்கப்பட்ட பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? வாழை ஆடிட்ட. பாம்பு அடிச்சு பார்த்திருக்கீங்களா? பாம்பு அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? வாழை ஆடிட்டே இருக்குல்ல. அப்படிதான் பிசாசனுடைய வல்லமை இப்ப இருக்கு. பிசாசுக்கு வல்லமை இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு சில காரியங்கள் இருக்கு இல்லையா? இந்த வானலோக காரியங்கள், அதுக்கு பிசாசுக்கு சில அதிகாரம் இருக்கு. ஆனால் அந்த அதிகாரங்களை மேற்கொள்ள வல்லமையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கும் போது அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, 2 காரியங்களை பார்த்தோம். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம், சீக்கிரமா முடித்து விடுவோம். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். இந்த நாள் அந்த தீர்க்கதரிசன வார்த்தை இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு சொல்லும்போது யார் நம்ம கிட்ட இருக்கணும்? கர்த்தர் நம்மிடத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல இருக்க வேண்டும் என்றால் முதல் 2 காரியத்துல நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோமா? பாவம் இல்லாம இருக்கிறோமா? அடுத்தபடியாக சத்ருவின் வல்லமைக்கெல்லாம் பயப்படாம எதிர்த்து நிற்கிற திராணி இல்ல, பைபிளை வாசித்து ஜெபித்து உபவாசித்து விசுவாசித்து நம்ம காணப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நமக்கு தெரிந்ததான ஒரு வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் நம்மிடத்துல இருக்கிறார், அவருடைய ஆவியானவர் நம்மிடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்முடைய குடும்பத்துல ஒரு விடுதலை, தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை, பொருளாதார காரியங்களில விடுதலை, சுகவீனத்துல இருந்த ஒரு விடுதலை எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கிட்ட இல்லாதபடி எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே நடக்காதுல்ல. நீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசைப்படலாம். வீடு கட்டணும்னா முதல்ல என்ன வேணும்? காசு வேணும். காசு இருக்குது, காசு நிறைய இருக்கு, மூட்டை மூட்டையா காசு இருக்கு. அம்மா சொல்றாங்க கரெக்டா. இடம் இருக்கணும். இடம் வாங்கணும். நீங்க மூட்டை மூட்டையா பைசா வச்சுக்கிறது, முதல்ல இடத்த வாங்கணும். இடத்த வாங்கினாதான் அதுக்கப்புறம் வீடு கட்ட முடியும். அல்லேலூயா. அப்போ நமக்கு முதல்ல என்ன ஆசீர்வாதங்கள்? தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னால் நம்மத்தில என்ன இருக்கணும்? கர்த்தர் நம் நடுவில் இருக்கணும், குடும்பத்தின் நடுவில் இருக்கணும், நம்ம செய்கிற தொழிலில் நடுவில் இருக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நம் நடுவிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேகமாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். யோசுவா என்ற ஒரு மனிதன், தேவ மனிதன் இருந்தார். நம்ம அனைவருக்கும் தெரியும். யோசுவா யாரு? எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நடத்தி மோசே கொண்டு வந்தார். மோசேக்கு அடுத்தபடியாக யோசுவா என்ற ஒரு மனிதன் என்று என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலை நடத்தி வந்தார் இல்லையா? அந்த யோசுவாவுடைய காலத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த போர்ல அந்த சூரியன்லாம் நின்றுச்சு, அதெல்லாம் ஆயிடும். இப்போ
அவர் பாத்தீங்கன்னா வேதாமத்துல சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 38 போர் பண்ணியிருக்காரு. 38 ராஜாக்களை சின்ன சின்ன அந்த தேசங்கள் எல்லாம் போர் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, வெற்றி பெற்று என்ன பண்ணியிருக்காரு, கானான் தேசத்தை சுதந்திரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு விஷயம் இப்பதான் பரிஸ்தாவினர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில ஏதாவது சுதந்திரித்துக் கொள்ளணும், போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் ஜெயிச்சுதான் நம்ம போனோம். அல்லேலூயா. சரி, இப்ப 38 போர் பண்ணியிருக்காரு, 38 ராஜ்யங்களை அவர் வின் பண்ணியிருக்காரு, ராஜாக்கள் எல்லாம் வீழ்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஒரு 6 பெரிய கிங்டம், அதாவது பெரிய ராஜ்யங்கள், அதுக்கப்புறம் 31 சின்ன ராஜ்யங்கள். கூட்டி கழிச்சா எவ்வளவு வருது? 31 6 எவ்வளவு வச்சு 37. நான் முதல்ல எத்தனை போர் பண்ணாருன்னு சொன்னேன், ஒண்ணு மிஸ் ஆகுது. என்னது? ஆயிப்பட்டினத்தை 2 தடவை போர் பண்ணாங்க. அல்லேலூயா. ஏன் 2 தடவை போர் பண்ணாங்க சொல்லுங்க. முதல்ல எரிகோவை போர் போறாங்க. எரிகோல வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க. எரிகோல பண்ண சாபத்தீடான காரியங்களை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆனா அங்க இருந்த ஒரு மனிதன் என்ன பண்ணாரு, சாபத்தீடான காரியத்தை அங்கிருந்து திருடிட்டு வந்துட்டார். 7வது வசனத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க 7ஆம் அதிகாரத்தை, யோசுவா 7ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க ஆயி பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம். அவங்க என்ன நினைச்சாங்க, 2000-3000 பேர் போனா போதும், நாங்க ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமா போனாங்க. ஆனா என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் புறமுதுகு காட்டுற மாதிரி தோல்வியை தழுவி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 36 பேரு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதாமத்துல போட்டிருக்கு. அது ஒரு பெரிய தொகை இல்லை, ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனிதன் இறந்தாலும் அது ஒரு வீழ்ச்சி தான் இல்லையா? அப்படியாக என்ன பண்ணாங்க, புறமுதுகு காட்டி வரும்போது என்ன ஆச்சு, கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, 12வது யோசுவா 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நடுவுல பாத்தீங்கன்னா, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சாபத்தீடானதை உங்களை நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோட. அல்லேலூயா. இந்த வசனம் புரியுதா? அப்படியே நம்ம முதல்ல செப்பனியால என்ன பண்ணோம், கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார், தீங்கை காணாதிருப்பார். அவர் இல்லைன்னா என்ன ஆகும்? இங்க என்ன சொல்லியிருக்க, நான் உங்கள் நடுவில் சாபத்தீடானதை எடுத்து போடலன்னா உங்களோட இல்லை இறைன் அப்படின்னு. நான் உங்களோட இல்லைன்னா என்ன ஆச்சு, தீங்கு வரும். ஆயிப்பட்டினம் சின்னதா இருந்தாலும் அவங்க உங்களை மேற்கொள்ளுவாங்க. நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம்ல, இவனுக்கெல்லாம் என்ன இருக்கு, இவன்லாம் என்னை பத்தி இப்படி பேசுறான், இவனுக்கு என்ன இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லையா, ஆனா எனக்கு எதிராக இப்படி நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம யோசிப்போம் இல்லையா? அந்த நேரத்தில் அப்படி அவங்கள பத்தி பெருசா யோசிக்கிறதுக்கு பதிலா நம்ம முதல்ல சாபத்தீடான காரியங்கள், பாவமான காரியங்கள், சத்ருவானுடைய கிரியைகள் ஏதாவது நம்ம இடத்துல இருக்கிறதா, அதை நான் சுத்திகரிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி சிந்திக்க இந்த நாளில அழைக்கப்படுகிறோம் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த மனிதனை ஐடென்டிஃபை பண்ணி யார் இந்த சாபத்தீடான காரியத்தை பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு கோத்திரமா அந்த மனிதர்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 21வது வசனத்தை வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையும் 200 வெள்ளிக்காசையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும். இது வரைக்கும் அப்படியே பாட்டீங்க. அடுத்த வசனத்தை எல்லாரும் அடுத்தது ஒரு 3 வார்த்தை, வசனம் கூட 3 வார்த்தை எல்லாம் நல்லா கவனிங்க. சொல்லுங்க, படிங்க. நான் கண்டு 3 வார்த்தை சொல்லி ஒரு எக்ஸ்பிரஸ் லைன் மாதிரி படிக்கல, கொஞ்சம் மெதுவா படிங்க. முதல்ல சொல்லுங்க, நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். சரிங்களா? சரி, மறுபடியும் படிப்போமா? நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இந்த சாபத்தீடான காரியங்கள், சத்ருவானுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அதெல்லாம் வந்து நம்ம வாசல்ல வந்து நிக்காது, நம்ம இருதயத்துக்குள்ள வந்து நிக்காது. நம்ம தான் நம்முடைய கண்ணை பரிசுத்தமாக வச்சுக்கணும், நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக வச்சிருக்கணும், நம்ம ஒழுங்கா இருக்கணும். அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏவாள் பாவம் செய்தது காரியம் என்ன?
அந்த ஆப்பிளை பார்த்த உடனே அந்த நன்மை தீமையை காத்து நல்லா இருக்கு, சத்துருவனு சொல்ற பாரு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இருதயத்துக்குள்ளாக ஒரு ஆசை வந்துருச்சு, இச்சை வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதை எடுக்கிறாங்க. வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த 3 தான். முதல்ல பார்க்கறது, தேவையில்லாத பார்க்கறது, கர்த்தர் சொல்லாத காரியங்களை ஆசைப்படுறது, இச்சிக்கிறது, அதை குடிக்கிறதுக்காக தேவையில்லாத டைரக்ஷன்ல ஓடுறது. இது புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தேவையில்லாதது பார்க்க கூடாது, தேவையில்லாதது மேல ஆசைப்படக்கூடாது, தேவையில்லாதது பின்னாடி ஓடக்கூடாது. இந்த மனுஷன் இந்த 3த்தையும் செஞ்சனால அவன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது அந்த சென்டென்ஸ் படிப்போம். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளியும் அதன் அடியில இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவன் எங்க எடுத்து வந்து வச்சிருக்கான்? நடுவில் வச்சிருக்கான். எங்க வச்சிருக்கான்? அதுக்கு முன்னாடி அவைகள் எடுத்துட்டு வந்து நீங்களே உங்க வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியும். யாருக்கெல்லாம் விடுதலை வேணுமோ முதல்ல உங்க இருதயத்துல கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்து அதை தூக்கி வெளியே போடுங்க. ஹல்லேலூயா. அதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு விடுதலை. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறமா இந்த மனுஷனையும் அந்த தேவையில்லாத பொருட்களை, சாபத்தினான காரியங்களை என்ன பண்றாங்க, பாளையத்தை தூக்கி வெளியில எடுத்துட்டு போய் போட்டு அவனை கல்லெறிஞ்சிட்டு அவன் மேல கற்குவையில வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த குஜரங்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ, இதோ ஆயின் ராஜாவையும் அதன் ஜனத்தையும் அவன் நாட்டையும் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. சிம்பிளா முடிஞ்சிருச்சா? ஈஸியா முடிஞ்சிருச்சா பிரச்சனை? இதுதான் நம்ம செய்ய மாட்டோம். இதுதான் பிரச்சனையே நம்முடைய வாழ்க்கையில. எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம மேல எடுத்து போட்டுக்கிறோம். அதே நேரத்துல அதை செய்வதற்காக டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்கோம். நமக்காக கர்த்தராகிய தேவன் அழகான வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார், இப்படியான ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல எப்படி ஜெபிக்க வேணும், எப்படி தேவனை ஆராதிக்க வேணும்ன்ற ஒழுங்குமுறைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அதை செய்வதை தவிர்த்து விட்டு தேவையில்லாத காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நம்மத்தில இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம பாவமான காரியங்களை செய்து கொண்டு சத்துருவை நம்ம இடத்துல வைத்துக் கொண்டு கஷ்டாவியானவரே நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு அவருக்கு இடம் இருந்தா தானே வர முடியும். ஹல்லேலூயா. இதோ வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறேன், கதவை சத்தத்தை கேட்டு கதவை திறக்கணும். நம்ம ஆனா சத்தத்தை கேட்கவே இல்லை. ஏன்னா நமக்கு என்ன இருக்கு, தேவையில்லாத காரியங்கள், போராட்டங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறதுனால பரிசுத்தாவிக்கு நம்ம செவி கொடுக்காம இருக்கணும். அதனால என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம் இல்லையா. அப்போ முதலாவதாக அந்த 2 காரியங்களை பார்த்தோம். 3வது காரியம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம இன்றைக்கு நல்லா சிந்திக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரியம். வீட்டுல போயிட்டு நல்லா யோசித்து பாருங்க, ஜெபித்து பாருங்க, கர்த்தர் என் மத்தியில இருக்கிறாரா, என் குடும்பத்துல இருக்கிறாரா, அவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் என்ன இருக்கு, இதெல்லாம் நம்ம சரியாக செய்யும் போது இனி தீங்கை காணாத இருப்பாய் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்முடைய தொழிலில, எல்லாவற்றிலும் கர்த்தர் முன்னின்று வழிநடத்துவார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான ஓய்வு நாள் வேலைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட தகப்பனே நீர் எங்களோடு இடைப்பட்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி. தேவையில்லாத காரியங்களை நாங்கள் அகற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க எங்களோடு பேசினீங்க. நித்திய வழி செல்வதற்காக தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா காரியங்களையும் நாங்கள் சீர்படுத்துவதற்கு தேவனே நீர் எங்களோடு பேசினீங்க. இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லியிருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, வேதனை உண்டாக்குற வழி எங்களிடத்துல உண்டோ என்று சொல்லி நாங்கள் அறிந்து அப்பா நாங்கள் அதை சிந்தித்து சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கூட ரெகோபியா ஜெப கூட ஊழியத்துல அந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை அப்பா நீங்க சந்திங்க, மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுங்க.
பலவீனங்கள், சுகவீனங்கள், பொருளாதார நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்தவர்களை அப்பா முன்னேறி செல்ல உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில கூட தகப்பனே சாபத்தீடான காரியங்கள், உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களை அப்பா அகற்றுவதற்கு அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறபடியினால தேவரே நீர் தயவாய் இறங்கி அந்த குடும்பங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்லா இருந்துச்சா? மிகவும் நிறைய நல்லா இருக்குது. சரி, இப்போ காணிக்கை பாட்டு பாடலாம். காணிக்கை 2 சரணம் அக்கள் பாடுவாங்க. சாரா காணிக்கை